இன்றைக்கி நம்ம குலதெய்வம் கோவிலில் விளக்கு பூஜை தாங்க வச்சுருக்காங்க. எல்லா பூஜைகளும் முடிஞ்சிருச்சு. மண்டல பூஜை எல்லாம் முடிஞ்சு நிறைவாக விளக்கு பூஜை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி விளக்கு பூஜை வச்சுருக்காங்க. அந்த விளக்கு பூஜைக்கு நானும் எங்கள் பெரிய பொண்ணும் தான் கலந்துக்கிட்டோம். 2 பேருமே ஆளுக்கு ஒரு விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்களே கொடுத்துட்டாங்க. கோவில் சார்பாக இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டுகள், அதுக்கப்புறம் வளையல், மஞ்சள், குங்குமம் எல்லா பொருளுமே அவங்களே கொடுத்துட்டாங்க. நீங்கள் விளக்கு, 2 தேங்காய், 21 காயின் மட்டும் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதேபடி எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போனால் ஒரு 100 பேர்த்துக்கு மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கூடயே நாங்களும் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நானும் வர்ஷா, அதுக்கப்புறம் எங்கள் சுகன்யா 3 பேரும் தான் லைனாக உட்காந்துருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. எல்லோரும் ஒரே மாதிரியே உட்காந்து ஒரே மாதிரியே அந்த சிவாச்சாரியார் சொல்கிற மந்திரங்களை எல்லாம் கேட்டு அதே மாதிரி செய்கிறது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வருஷம் ஒரு முறை இந்த மாதிரி குலதெய்வம் கோவிலில் விளக்கு பூஜை வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே தான் எல்லாம் சாப்பிட வந்திருந்தோம். நிலா வெளிச்சத்தில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி சினிமாவில் காட்டுவாங்களோ அதே மாதிரியே பல சாப்பிட அவங்களுக்கு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செஞ்சிட்டு இருந்தார்.